மாட்டாது. கெட்டவைகளை செய்வதற்கு மனிதனை எப்பொழுதும் தூண்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றுதான் மனிதனுடைய நப்சு. இதை நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். எப்படி அதை கட்டுப்படுத்தலாம்? நம்முடைய நப்சுகள் நம்மை எப்படி ஆட்சி படைத்துக் கொண்டிருக்கின்றன என்று பாருங்கள். ஒவ்வொரு நாளாக நினைக்கிறோமோ இதைவிட கேவலமாக நம்முடைய நப்சு அதற்கு சக்தி பலம் வந்து விடும் பொழுது மனிதனை நம்மை இழுத்து கொண்டு செல்கிறது. தான் விரும்புகிற திசைகளுக்கெல்லாம் போகிறது. மனிதன் அடிமையாகி நாம் நம்முடைய ஆசைகளுக்கு வழிபட்டு விரும்பியதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று துணிந்து முடிவெடுத்தால் நிலையிலே இருக்கிறார். இவர் நினைக்கிறார் நான் ஒரு திருந்தி நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார். சில பொழுது அவரே ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அந்த நப்சு அவரை கொடுமைப்படுத்தும். இதை விடுதலை நம்முடைய ஆசைகளை கட்டுப்படுத்துவதற்கு முதலாவது சில பயிற்சிகளை நாங்கள் செய்ய வேண்டும். இருக்கிறார்கள் ஒரே ஒரு பாவத்துக்காக, ஒரே ஒரு ஆசையை பூர்த்தி செய்வதற்காக தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்தவர்கள் இருக்கிறார்கள். நமக்கு சில ஆசைகள் வருகின்றன, சில பாவங்களை செய்ய மனசு நினைக்கிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு வஸல்லம வபாரக அலா நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فيقول الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. ولمن خاف مقام ربه جنتان. அருளாளன் அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரை சொல்லி இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுக்கு பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நம்மை மனிதர்களாக படைத்து இந்த பூமிக்கு மேலால் வாழ்வதற்கு ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, மனிதன் என்று சொல்லப்படும் பொழுது அவனுக்குள்ளே இரண்டு பகுதிகள் இருக்கின்றன. ஒன்று அவனுடைய உடல், இரண்டாவது அவனுடைய உயிர். இந்த இரண்டிலும் அடிப்படையானது மனிதனுடைய உயிர்தான். அந்த உயிர் பயணம் செய்யக்கூடிய ஒரு வாகனம்தான் இந்த உடல். நாம் ஒரு நீண்ட பயணம் செய்து கொண்டு வருகிறோம். நம்முடைய பயணத்துக்கு ஒரு முடிவு இருக்கிறது என்றெல்லாம் நாங்கள் அடிக்கடி சொல்கிறோம். அந்த பயணத்தை மேற்கொள்ளக்கூடியது நம்முடைய உடல் அல்ல, நம்முடைய உயிர். இரண்டு மனிதர்கள் அவர்களுக்கிடையிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அர்த்தம் இரண்டு உயிர்கள் தமக்கிடையிலே பேசிக் கொள்கின்றனர். அது உடலுக்கும் உரிய பேச்சல்ல, அது இந்த உடல்களுக்கு இடையிலே நடக்கக்கூடிய பேச்சல்ல. உயிர்களும் தம்முடைய உறவுகளை பரிமாறிக்கொள்கின்றன. அல்லாஹுடைய நல்லடியார்களே, மனிதனுடைய உயிர் இது வெளி உலகத்திலிருந்து இங்கே வந்திருக்கிறது. நமக்குள்ளே இருக்கிற உயிர் இந்த உலகத்தில் இருந்து அல்ல, இது வெளி உலகத்தில் இருந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறது. இந்த உயிருடைய ஆசைகளும் இந்த உயிருடைய தேவைகளும் வித்தியாசமானவை, அலாதியானவை. இந்த உடல் இந்த உலகத்திலே செய்யப்பட்டது, அது மண்ணிலிருந்து படைக்கப்பட்டது. ஆகவே இந்த உடலுடைய தேவைகள் அது வித்தியாசமானது. எப்பொழுதும் அந்த தேவைகள் அது உலகத்தில் இருக்கிற வஸ்துக்களுடன், மண்ணால் படைக்கப்பட்ட அந்த பொருட்களுடன் தொடர்புபட்டவையாக இருக்கும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் சுமந்திருக்கிற இந்த உடல்கள் எப்பொழுதும் ஆசைகளை விரும்பக்கூடியவை. உடலுக்கு எப்பொழுதும் இன்பம் தேவை. தன்னுடைய ஆசைகள் நிறைவேற வேண்டும் என்பதை எப்பொழுதும் அது தன்னுடைய இலக்காக கொண்டிருக்கிறது. மனிதன் உலகத்தில் எந்த ஆசையை நிறைவேற்றினாலும் அதனுடைய இன்பம் அவனுடைய உடலுக்கு போய் சேர்கிறது, உயிருக்கல்ல.
அவனுடைய உடல் அதிலிருந்து இன்பம் அனுபவிக்கிறது, உடல் அதிலிருந்து சந்தோஷம் அடைகிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் உடலுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து செய்து அவனுடைய நஃப்சுடைய சக்தி அவனுடைய ரூஹை விடவும் அதிகரித்து விடும் பொழுது, மிகைத்து விடும் பொழுது, இந்த மனிதன் அந்த உடலுடைய ஆசைகளுக்கு நஃப்சுக்கு அடிமையாகி விடுகிறான். இந்த நஃப்சு எப்பொழுதும் மனிதனை கேவலப்படுத்துவதில், அவனுடைய மரியாதையை போக்குவதில் அதற்கு தனியான இன்பம் இருக்கிறது. மனிதன் தன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து 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 அந்த நஃப்சு பலமுள்ளதாக மாறி ரூஹை மிகைத்து விடும் பொழுது அது மனிதனை அடிமையாக ஆக்கி தான் விரும்புகிற திசைகளெல்லாம் அதை மனிதனை இழுத்து கொண்டு செல்கிறது. மனிதன் உண்மையில் அவன் கேவலப்பட்டு தன்னுடைய நஃப்சுடைய ஆசைகளுக்கு பின்னால் இழுபட்டு கொண்டு செல்கிறான். அதுல இருக்கிற அவமானம், எங்களை ஒரு மனிதன் கயிற்றால் கட்டி கொண்டு, எங்களுடைய கால்களை கயிற்றால் கட்டி பாதைகளிலே இழுத்து கொண்டு சென்றால் நமக்கு எவ்வளவு அவமானம் ஏற்படுமோ, நாம் அதை எவ்வளவு அவமானமாக கேவலமாக நினைக்கிறோமோ, இதைவிட கேவலமாக நம்முடைய நஃப்சு அதற்கு சக்தி பலம் வந்து விடும் பொழுது மனிதனை நம்மை இழுத்து கொண்டு செல்கிறது. தான் விரும்புகிற திசைகளுக்கெல்லாம் போகிறது. மனிதன் அடிமையாகி இழுபட்டு கொண்டு செல்கிறான். அதில் இருக்கிற கேவலத்தை அவன் உணர்ந்து கொள்வதில்லை. அதில் இருக்கிற கேவலம், அதிலே அவன் எவ்வளவு தாழ்த்தப்படுகிறான் என்பதை அவனுடைய அறிவு புரிந்து கொள்ள, தற்காலிகமாக புரிந்து கொள்ள மறுக்கிறது. அப்படி இல்லை என்றால் உண்மையில் கேவலம் சில பொழுது ஆசைகளுக்கு அடிமைப்பட்டவர்களை அவர்களுடைய நஃப்சு மிக அசிங்கமான செயல்களுக்கு இழுத்து கொண்டு செல்கிறது. ஒரே ஒரு பாவத்துக்காக பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவழித்தவர்கள் மனிதர்களே இருக்கிறார்கள். ஒரே ஒரு பாவத்துக்காக, ஒரே ஒரு ஆசையை பூர்த்தி செய்வதற்காக தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்தவர்கள் இருக்கிறார்கள், குடும்பத்தை இழந்தவர்கள் இருக்கிறார்கள். பல நாட்கள் கேவலப்பட்டு கொண்டு உலகத்துக்கு பின்னால் சுற்றியவர்கள் இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் இந்த நஃப்சு மனிதனை கேவலப்படுத்துகிறது, அசிங்கப்படுத்துகிறது. மனிதன் அறிவுள்ளவனாக இருந்தும் கூட சில பொழுது இதை புரிந்து கொள்ள தவறிவிடுகிறான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இணை வைப்பது என்று சொல்வது வெறும் விக்கிரகங்களை வணங்குவதற்கு மட்டும் சொல்லப்பட்ட ஒன்றல்ல. அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய ஒரு ஆயத்தில் கேட்கிறான், அஃபரஐத, மனிதர்கள் ஆச்சரியப்பட வேண்டிய சில விஷயங்களை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் பொழுது இப்படியான ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்துகிறான். அஃபரஐத, நபியே பார்த்தீர்களா, மனித்தஹத இலாஹு ஹவாஹு, சில மனிதர்கள் அவர்களுடைய ஆசைகளை தங்களுடைய தெய்வமாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆசைகள் தான் அவர்களுக்கு தெய்வம். فرأيت من اتخذ إلهه هواه فأضله الله على علم, அவர்கள் அறிவுள்ளவர்களாக இருந்த போதிலும் அவர்களை அல்லாஹு தஆலா தவறான வழியில் செலுத்திவிட்டான். காரணம், அவர்கள் தங்களுடைய ஆசைகளுக்கு அடிமையாகி விட்டார்கள். وختم على سمعه وقلبه, அவர்கள் ஆசைகளுக்கு வழிபட்ட காரணத்தினால் அல்லாஹு தஆலா அவர்களுடைய காதுகளுக்கு முத்திரையிட்டு விட்டான், சீல் பண்ணப்பட்டு விட்டன. அவர்களுடைய உள்ளங்களுக்கு முத்திரையிடப்பட்டிருக்கிறது. எதையும் கேட்டு புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அற்றவர்களாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நிலையை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் நம்முடைய ஆசைகளுக்கு வழிபட்டு விரும்பியதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று துணிந்து முடிவெடுத்தால் உலகத்தில் செய்வதற்கு ஒரு பாவம் அல்ல, இரண்டு பாவம் அல்ல, நிறைய பாவங்கள் இருக்கின்றன. பாவங்கள் செய்வதற்கு உலகத்திலே பல வாசல்கள், பல வழிகள் இருக்கின்றன. நாம் நம்முடைய ஆசைகளை பூர்த்தி செய்ய போகிறோம் என்ற முடிவெடுத்தால் பாதைகள் நிறைய இருக்கின்றன. நிறைய பாவங்கள் செய்யலாம், நிறைய தவறுகள் செய்யலாம். ஆசைகளை பூர்த்தி செய்வதிலேயே நம்முடைய வாழ்நாளை முடித்துக் கொள்ளலாம். நேர்மாற்றமாக நாங்கள்
நம்முடைய ஆசைகளை கட்டுப்படுத்த போகிறோம், நம்முடைய இச்சைகளை நாங்கள் கட்டுப்படுத்த போகிறோம், நல்ல வழியிலே நாங்கள் நடக்கப் போகிறோம் என்ற முடிவெடுத்தால் நலவுகள் செய்வதற்கு உலகத்திலே ஏராளமாக இருக்கின்றன. அதற்குரிய வரிகள் ஒன்றிரண்டல்ல, லட்சக்கணக்கான வழிகளை அல்லாஹு தாலா இங்கே வைத்திருக்கிறார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, சின்ன குழந்தைகள் தன்னுடைய முதலாவது வயதிலே, முதலாவது இரண்டாவது வருடங்களிலே தாயிடத்தில் பால் குடிக்கின்றன. குறிப்பிட்ட காலம் முடிவடையும் பொழுது தாய்மார்கள் குழந்தைகளுக்கு பால் கொடுப்பதை நிறுத்திக் கொள்கிறார்கள். நிறுத்தியாக வேண்டும். நிறுத்தக்கூடிய அந்த ஆரம்ப நாட்களிலே அந்த குழந்தை அடம்பிடிக்கிறது. இரவு தூங்குவதும் இல்லை, தூங்க விடுவதும் இல்லை. ஏதோ இந்த குழந்தை இப்படியே ஏக்கத்திலே இதற்கு எதுவும் வந்துவிடுமோ என்று பெற்றோர்கள் யோசிக்கக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தை அழுகிறது, அடம்பிடிக்கிறது, தாய்ப்பாலை விட மாட்டேன் என்று சொல்கிறது. ஆனாலும் தாய் பாசமுள்ளவள், ஓர் இரண்டு தடவைகள் அந்த குழந்தைக்கு, அந்த குழந்தை மீது இரக்கப்பட்டு அன்பு கொண்டு பாலை கொடுத்து விடுகிறாள். ஆனால் எப்படியோ இதை நிறுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி கஷ்டப்பட்டாவது அவள் பால் கொடுப்பதை நிறுத்தி விடுகிறாள். குழந்தைகளுக்கு அந்த பருவத்திலே 2 வயது அல்லது 1.5 வயது பூர்த்தியாகும் பொழுது பால் குடிப்பாட்டுவதை தாய்மார்கள் நிறுத்தவில்லை என்றிருந்தால் அந்த குழந்தை பருவத்தையும் தாண்டி வாலிபத்தை அடைந்த பொழுதும் கூட அது பால் குடித்துக் கொண்டிருக்கும், அதை விட்டு கொடுக்க மாட்டாது. பால் தான் அந்த மனிதனுக்கு தேவைப்படும். பூசிரி ரஹிமஹுல்லா அவர்கள் மிக பெரும் ஒரு மனிதராக இருந்தவர்கள். பல புத்திமதிகளை இந்த உம்மத்துக்கு அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் மிக அருமையான ஒரு விடயத்தை அவர்களுடைய பைத்துகளிலே சொல்லி இருக்கிறார்கள். அந்நஃப்ஸு கத்திஃப்லி இன் துஹ்மில்ஹு ஷப்ப அலா ஹுப்பிர் ரதாஇ வ இன் தஃப்திம்ஹு யன்ஃபதிமி. மனிதனுடைய நஃப்ஸ் இருக்கிறதே, அதனுடைய ஆசைகளுக்கு முடிவில்லை. மனிதனுடைய நஃப்ஸை அவர்கள் சொல்கிறார்கள், அது சின்ன குழந்தை மாதிரி. நீங்கள் சில பொழுது பாவங்களை ஆசைப்படுகிறது, பாவங்களை ஆசைப்படுவதையெல்லாம் அதற்கு கொடுக்க கூடாது என்று நிறுத்த நினைத்தால் சில பொழுது அது அடம் பிடிக்கும், அது மிக கஷ்டப்படும், அதுக்கு அழுகை வரும், அதற்கு துக்கம் வரும். பாவத்திலே ஒருவர் இருக்கிறார், ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய நிலையிலே இருக்கிறார். இவர் நினைக்கிறார், நான் ஒரு திருந்தி நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார். சில பொழுது அவரே ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அந்த நஃப்ஸ் அவரை கொடுமைப்படுத்தும். இதை விட முடியாது என்று அவர் நினைப்பார். மனிதனும் அப்படிப்பட்டவன், சின்ன குழந்தை போல. அந்த சின்ன குழந்தையிலே கவனஈனமாக இருந்து விட்டால் அந்த குழந்தை வாலிபனாக போதும் கூட அது பாலையே விரும்பும், தாய்ப்பால் குடிக்க வேண்டும் என்று ஆசைப்படும். ஆனால் சின்ன குழந்தைக்கு கஷ்டத்தை பொறுத்து கொண்டாவது பாலை நிறுத்திவிடும் பொழுது, பாலை மறக்கடிக்க செய்து விடும் பொழுது பிறகு அது நிரந்தரமாகவே தாய்ப்பாலை மறந்து விடுகிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, நம்முடைய நஃப்ஸும் அப்படிப்பட்டதுதான். சில பாவங்களுக்கு நாங்கள் அடிமையாக இருக்கிறோம், இன்னும் சில ஆசைகளுக்கு நாங்கள் அடிமையாக மாறி இருக்கிறோம். விட நினைத்தால் சில பொழுது நம்முடைய மனசு சொல்கிறது, என்னால் இதை விட முடியாது, என்னால் என்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள முடியாது. நாம் அதற்கு இடம் கொடுத்து விட்டால், அந்த சிந்தனைகளுக்கெல்லாம் நாங்கள் மதிப்பு கொடுத்து விட்டால் நம்முடைய வயது போய்கொண்டிருக்கும், நாம் தள்ளாத வயதை கூட அடைந்து விடுவோம், நம்முடைய முதுகுகள் கூனியாகிவிடும். அப்பொழுதும் ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே நாங்கள் சின்ன வயதிலே செய்த பாவங்களுக்கு அடிமையாக இருப்போம். நம்மால் விட்டுக்கொள்ள முடியாத நிலை வந்துவிடும். ஆனால் கஷ்டங்களை சுமந்து கொண்டு அதை முடிவுக்கு கொண்டு வருகிறது என்ற முடிவை நாங்கள் எடுத்தால் நஃப்ஸ் அந்த பாவத்தை மறந்துவிடும். அதற்கு பிறகு அந்த பாவத்தின் பக்கம் திரும்புவதிலே உண்மையான வெட்கத்தையும் கூச்சத்தையும் மனிதன் உணர ஆரம்பிப்பான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, நம்முடைய நஃப்ஸுகளை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவது என்பது மார்க்கத்தில் மிக பிரதானமான ஒன்று. இந்த நஃப்ஸுடைய இயல்பான நிலை, இன்ன நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ, அந்த நஃப்ஸ் எப்பொழுதும் மனிதர்களை
தவறுகளுக்கு ஏவிக்கொண்டே இருக்கும். அதை செய், இதை செய் என்று நல்லதை சொல்ல மாட்டாது. கெட்டவைகளை செய்வதற்கு மனிதனை எப்பொழுதும் தூண்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றுதான் மனிதனுடைய நப்சு. இதை நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். எப்படி அதை கட்டுப்படுத்தலாம்? மிருகங்களாக இருந்தால் கயிற்றால் கட்டி அவற்றை கட்டுப்படுத்தலாம். மனிதர்களாக இருந்தால் அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு பல முறைகள் இருக்கின்றன. இந்த நப்சை கட்டுப்படுத்துவதற்கு என்ன செய்யலாம்? அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய ஆசைகளை கட்டுப்படுத்துவதற்கு முதலாவது சில பயிற்சிகளை நாங்கள் செய்ய வேண்டும். மிக பிரதானமாக உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள், மனசுக்கு வருகிற ஆசைகளை எல்லாம் உடனே பூர்த்தி செய்யக்கூடாது. அது பாவங்களுடைய ஆசைகளாக இருக்கலாம். சில பொழுது ஆகுமான காரியங்களில் நமக்கு ஆசை வருகிறது. நான் இந்த நேரத்தில் இதை பேச வேண்டும் என்று என்னுடைய மனசு ஆசைப்படுகிறது. ஒரு ஆகுமான விஷயமாக இருக்கலாம். ஒரு பொருளை சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. இன்று இரவு சாப்பாட்டை இந்த இடத்துக்கு போய் இப்படி சாப்பிட்டால் நல்லம் என்று மனசு சொல்கிறது. இந்த மனசை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு பிரதானமான ஒரு வழி, மிக முக்கியமான ஒரு வழி, இப்படிப்பட்ட ஆசைகள் வரும் பொழுது நாம் அதற்கு மாற்றம் செய்ய வேண்டும். உன்னுடைய ஆசையை நான் பூர்த்தி செய்ய மாட்டேன். இதை வழிப்படுத்துவதற்கு, இதை கட்டுப்படுத்துவதற்கு இது மிக பிரதானமான ஒரு பயிற்சி, மிக முக்கியமான பயிற்சி. வெறும் பாவங்கள் மட்டுமல்ல, ஆகுமான ஆசைகள் வரும் பொழுது கூட நாம் அதற்கு மாறு செய்ய வேண்டும். உன்னுடைய ஆசையை நான் பூர்த்தி செய்ய மாட்டேன். சையதுனா ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் பஜாருக்கு போய் இறைச்சி வாங்கிக் கொண்டு அதை கையிலே சுமந்து கொண்டு வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள், அந்த சஹாபி வீட்டுக்கு இறைச்சி வாங்கிக் கொண்டு போகிறார். சலாம் சொன்னார்கள். பதில் சொல்லப்பட்டதற்கு பின்னால் கேட்டார்கள், ஜாபிர் எங்க போய் வருகிறீர்கள்? சொன்னார்கள், என்னுடைய மனைவி இன்று இறைச்சி சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நான் பஜாருக்கு போய் இறைச்சி வாங்கி கொண்டு வருகிறேன். சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள், அவ குல்லமா தஷ்தஹி தஜஅலுஹு ஃபீ பத்னிக்? அப்படியாக இருந்தால் ஆசைப்படுவதை எல்லாம் வயிற்றுக்குள்ளே போட்டு விடுவதுதானா? கட்டுப்பாடு ஒன்று கிடையாதா? அல்லாஹுடைய நல்லடியார்களை, இருந்து நின்று ஒரு நாள் இறைச்சி சாப்பிட்டவர்கள் அதையே ஆசை வரும் பொழுது கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்றிருந்தால், நம்முடைய ஆசைகள் எவ்வளவு தூரம் போய் இருக்கிறது என்பதை ஒரு தடவை கற்பனை செய்து பாருங்கள். எவ்வளவு கஷ்டகாலத்திலே இருந்தவர்கள், அந்த காலங்களிலே வளமையாக இப்படிப்பட்ட இறைச்சி வியாபாரம் இருக்கவும் இல்லை. இங்கு கூட சமீப காலங்களில் ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னால் நாம் எடுத்து பார்த்தால் இந்த நிலை இருக்கவில்லை. இந்த 20 வருடங்களுக்குள் எங்களுடைய நப்சுகளுக்கு அடிமையாகி நாம் எவ்வளவு தூரம் போயிருக்கிறோம், நம்முடைய நப்சுகள் நம்மை எப்படி ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றன என்று பாருங்கள். ஒவ்வொரு நாளும் எத்தனை ஆசைகள் நமக்கு வருகின்றன. எந்த ஒரு ஆசையாவது நாங்கள் பூர்த்தியாக்காமல் விடுகிறோமா? எவ்வளவு எல்லாம் நினைத்ததை எல்லாம் நினைத்த வினாடியிலே, ஒரு காலத்தில் இப்படி இருந்தது, இறைச்சி சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்டால் போக வேண்டும், வாங்க வேண்டும், வர வேண்டும், சமைக்க வேண்டும் என்றெல்லாம் இருந்தது. ஆனால் நாம் எவ்வளவு அடிமையாக இருக்கிறோம் என்றால், நாம் இப்பொழுது அந்த ஆசை நமக்கு வந்தாலே நம்முடைய போனை தூக்குவது மட்டும்தான். உடனே நம்பரை எடுக்கிறோம், அடிக்கிறோம், ஆர்டர் செய்கிறோம், கொண்டு வருகிறோம், சாப்பிடுகிறோம். நம்முடைய நப்சை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்றிருந்தால், முதலாவது ஆகுமானவைகளில் கூட ஆசை வரும் பொழுது எங்களுடைய அந்த ஆசைகளுக்கு நாங்கள் மாற்றம் செய்ய வேண்டும். இரண்டாவது, ஆகிரத்தை பற்றி அதிகமாக யோசிப்பது. நான் செய்யக்கூடிய இந்த ஒவ்வொன்றுக்கும் நான் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில முக்கியமான சஹாபாக்களுடன் ஒரு நாள் மிக பசி பட்டினி, சாப்பிடுவதற்கு ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு சஹாபியுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். அங்கே அவர்களுக்கு
மாமிசம் இறைச்சியும் தண்ணீரும் கொடுக்கப்படுகிறது. சாப்பிட்டு விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சும்ம லதுஸ்அலுன்ன அனின் நஈம். நீங்கள் இப்பொழுது சாப்பிட்ட இந்த சாப்பாடு, இந்த இன்பம், இவற்றுக்கெல்லாம் உங்களிடத்திலே கேள்வி கணக்கு இருக்கிறது. நாங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள், நாங்கள் அனுபவிக்கிற இந்த இன்பங்களுக்கு அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் நின்று பதில் சொல்ல வேண்டி இருக்கிறதே என்பதை ஒரு தடவை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இவற்றையெல்லாம் நினைப்பதை நாங்கள் சம்பூர்ணமாக விட்டுவிட்டோம். நாங்கள் எங்களுடைய உலகத்துக்கு சென்று விட்டால், சாப்பாட்டுக்கு சென்று விட்டால் ஆகிரத்தை நினைப்பதில்லை. நம்முடைய சந்தோஷமான நிகழ்வுகள் வந்துவிட்டால் நாங்கள் கபரை நினைப்பதில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையில் நமக்கென்று சில நேரங்கள் இருக்க வேண்டும். அந்த நேரங்கள் திலாவத்துக்கும் அல்ல, தொழுகைக்கும் அல்ல, விக்ருக்கும் அல்ல, நம்முடைய மரணத்தை நினைப்பதற்கு. குர்ஆன் எப்படி, ஹதீஸ்கள் எப்படி அல்லாஹ்வை அதிகம் விக்ர் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே போல ஹதீஸில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒன்றையும், அல்லாஹ் அல்லாத ஒன்றையும் அதிகம் விக்ர் செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். அக்ஸிரு விக்ர ஹாதிமில் லஸ்ஸாத். உங்களுடைய இன்பங்களை எல்லாம் தூளாக்கி விடக்கூடிய, உங்களுடைய இன்பங்களை எல்லாம் தகர்த்து விடக்கூடிய மௌத்தை, மரணத்தை அதிகம் அதிகம் நீங்கள் நினையுங்கள், அதிகமாக அதை பற்றி ஞாபகம் செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, குறைந்தபட்சம் ஒவ்வொரு நாளும் 5-10 நிமிடங்களாவது ஒதுக்க வேண்டும் முராகபத்துல் மவுத் செய்வதற்காக. முராகபத்துல் மவுத் என்றால் தன்னை ஒரு மையத்தாக கற்பனை செய்வது. நான் இந்த நேரத்திலே வஃபாத்தாகி இருக்கிறேன், என்னை பார்ப்பதற்கு சூழ உள்ளவர்கள் வருகிறார்கள், என்னை இப்பொழுது குளிப்பாட்டுகிறார்கள், கஃன் செய்கிறார்கள், என்னை தூக்கி கொண்டு செல்கிறார்கள், என்னை மஸ்ஜிதில் வைத்து என்னை வைத்து தொழுகை நடத்துகிறார்கள், என்னை கொண்டு போகிறார்கள், அடக்கம் செய்கிறார்கள் என்றெல்லாம் ஒரு கற்பனை செய்து பார்ப்பது முராகபத்துல் மவுத். சுலூக்குடைய உலமாக்களிடத்திலே முராகபத்துல் மவுத் என்று சொல்வது மிக பிரதானமான, மிக முக்கியமான ஒரு பயிற்சியாக இருக்கிறது. நம்முடைய நஃப்ஸுகளை கட்டுப்படுத்தி நம்மை அல்லாஹ்வுக்கு வழிபட வைப்பதற்காக செய்யப்படக்கூடிய ஒரு பயிற்சி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் கொஞ்சம் ஒவ்வொரு நாளும் நேரம் ஒதுக்கி அதை ஞாபகம் செய்து பார்க்க வேண்டும். எத்தனையோ மனிதர்கள் நமக்கு முன்னால் இந்த பூமிக்கு மேலே இருந்திருக்கிறார்கள், கபருக்கு போய் சேர்ந்து விட்டார்கள். அவர்கள் இந்த உலகத்திலே இருக்கிற காலத்தில் எத்தனையோ விதமான ஆசைகள் அவர்களுக்கு வந்தன. அந்த ஆசைகளை எல்லாம் அவர்களில் பலர் பூர்த்தி செய்திருக்கிறார்கள். இப்பொழுது முடிவாக என்ன ஆனது? அவர்கள் அனுபவித்த ஆசைகள் அது எங்கே போய்விட்டன? கபருக்கு போய் சேர்ந்து விட்டார்கள். அவர்கள் தவறாக அனுபவித்த அந்த ஆசைகளுக்கு பகரமாக அவற்றை கட்டுப்படுத்தி அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடந்து அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி இருந்தால் அவர்கள் பாக்கியசாலிகளா அல்லது துர்ப்பாக்கியசாலிகளா? அல்லாஹ்வுக்கு வழிபடாமல் தன்னுடைய ஆசைக்கு வழிபட்டு அவர்கள் அந்த இன்பத்தை உலகத்திலேயே அனுபவித்து முடித்து விட்டிருந்தால் அவர்கள் பாக்கியசாலிகளா அல்லது துர்ப்பாக்கியசாலிகளா? இவற்றை நாங்கள் சிந்திக்க வேண்டும். உயிருள்ளவர்களை நிறைய சந்திக்கிறோம், உயிருள்ளவர்களை நிறைய பார்க்கிறோம், அவர்களுடன் பேசுகிறோம். அதனால் வாழ்க்கையிலே நமக்கு ஆசை அதிகரிக்கிறது. வாழ்பவர்களை சந்தித்தால் வாழ்க்கையில் ஆசை அதிகரிக்கிறது. வாழ்பவர்களை பார்க்கிறோம், அதனால் அவரை போல இவரை போல வாழ வேண்டும் என்றெல்லாம் நம்முடைய ஆசை வளர்ந்து கொண்டே செல்கிறது. அவர் எப்படி வாழ்கிறார், அவர் எப்படி வாழ்கிறார் என்று ஒவ்வொருவரையும் பார்த்து பெருமிதம் அடைகிறோம், ஆசைப்படுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வாழ்பவர்களை மட்டுமல்ல வாழ்ந்துவிட்டு போனவர்களையும் கொஞ்சம் சந்தியுங்கள். அலா ஃபஸூருஹா, கபறுகளை போய் சந்தியுங்கள், அவர்களையும் சந்தியுங்கள். ஃபைன்னஹா துதக்கிருல் ஆகிரா, வாழ்பவர்களை சந்தித்தால் வாழ்க்கை நினைவுக்கு வருகிறது, வஃபாத்தானவர்களை சந்தித்தால் மௌத்து நினைவுக்கு வரும், நம்முடைய வஃபாத் நினைவுக்கு வரும். ஆகவே அவர்களையும் போய் சந்திக்க சொல்கிறார்கள். சில பொழுது நாம் நம்முடைய நஃப்ஸுடன் தனிமையில் பேச வேண்டும். மற்றவர்களுடன் பேசுவதில் நமக்கு நிறைய இன்பம் இருக்கிறது. நண்பர்களுடன் நிறைய பேசுகிறோம், மனைவியுடன் குழந்தைகளுடன் நிறைய பேசுகிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தன்னுடன் பேசுவது என்ற ஒன்றும் இருக்கிறது.
சஹாபாக்கள் பலருடைய சம்பவங்களை சொல்லலாம். தங்களுடன் அவர்கள் தனிமையிலே பேசுவார்கள். எங்களுடன் பேசுவதற்கு, நாங்கள் நஃப்ஸுடன் பேசுவதற்கென்று சில நேரங்களை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். என்னுடைய நஃப்ஸை பார்த்து நான் பேச வேண்டும். நஃப்ஸே, நீ இங்கிருந்து என்னுடன் சேர்ந்தவன், நீ இந்த உலகத்திலே இருந்து வந்தவன், நான் நீண்ட பயணத்திலே வந்து கொண்டிருக்கிறேன், நான் வெளியில் இருந்து வந்தவன், நான் இங்கே தங்கிவிடவும் முடியாது, நீ இங்கே தங்கிவிடுவாய். உனக்கு நிறைய ஆசை இருக்கிறது என்றது எனக்கு தெரியும். நீ பல சாப்பாடுகளை விரும்புகிறாய், பல பாவங்களை விரும்புகிறாய், பல இன்பங்களை நீ ஆசைப்படுகிறாய். ஆனால் நான் மிக தூரம் பயணம் போக வேண்டி இருக்கிறது, நான் அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறேன், எனக்கு சுவர்க்கம் இருக்கிறது. இப்பொழுது உன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்துவிட்டால் என்னுடைய நீண்ட பயணத்திலே பல கஷ்டங்களுக்கு நான் முகம் கொடுக்க வேண்டி வரும். இப்பொழுது நான் உன்னுடைய ஆசையை பூர்த்தி செய்யறதா அல்லது என்னுடைய தேவையை பார்க்கிறதா? நஃப்ஸுடன் நிறைய நேரங்கள் எடுத்து சஹாபாக்கள் பேசி இருக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய நஃப்ஸுகளுடன் தனிமையிலிருந்து கொஞ்சம் பேச வேண்டும். ஒரு பாவத்தை செய்கிற ஆசை வருகிறது. அந்த ஆசை வரும் பொழுது உடனடியாக விரைந்து விடாமல் எங்களுடைய நஃப்ஸுகளுடன் நாங்கள் பேச வேண்டும். உனக்கு உண்மையிலே ஆசை இருக்கிறது, இந்த ஆசையை நான் அவசரப்பட்டு பூர்த்தி செய்து உனக்கு சந்தோஷத்தை தந்து விடலாம். ஆனால் உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காக நான் இந்த காரியத்தை செஞ்சா என்னுடைய முடிவு என்ன ஆக போகிறது? ஒவ்வொரு ஆசைகளும் வரும்பொழுது அதனுடைய முடிவு என்ன என்பதை உலமாக்களிடத்திலே போய் கேளுங்கள். ஹதீஸுடைய கிதாபுகள் இருக்கின்றன, திறந்து வாசித்து பாருங்கள். எனக்கு இப்பொழுது வந்திருக்கிற ஆசையை நான் பூர்த்தி செய்யலாமா முடியாதா? நான் செய்யக்கூடாது என்றால் நான் மீறியும் அதை செய்தால் எனக்கு என்ன நடக்க போகிறது? அதுவெல்லாம் குர்ஆனில் இருக்கிறது, ஹதீஸில் இருக்கிறது. உலமாக்களை அணுகி கேட்கலாம். ஆசைகளை அவசரப்பட்டு பூர்த்தி செய்து நாங்கள் இந்த நஃப்ஸுகளுக்கு அடிமையாகிவிடக் கூடாது. அடிமையாகிவிட்டால் நம்மை இழுத்து கொண்டு செல்லும். அதனுடைய கேவலம் உலகத்தில் அப்படிப்பட்ட கேவலம் கிடையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நஃப்ஸுக்கு மாற்றம் செய்வதில் இன்பம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. யார் யாரெல்லாம் வாழ்க்கையில் நலவுகளை உண்டாக்கி முன்னேற வேண்டும் என்று பல வகையிலும் முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய முன்னேற்றம் நஃப்ஸுக்கு மாற்றம் செய்வதிலே இருக்கிறது. ஒவ்வொரு வழியில் நாங்கள் ஸிக்ருடைய வழிகளிலும், இல்முடைய வழிகளிலும், தஅவத்துடைய வழிகளிலும், இன்னும் எத்தனையோ நல்ல நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய வழிகளில் எங்களுடைய முன்னேற்றத்துக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் இந்த முயற்சிகளை செய்வதுடன் நஃப்ஸுக்கு அடிமைப்பட்டிருந்தால் முன்னேற்றம் என்பது நமக்கு கிடையாது, முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய ரூஹுகளை, நம்முடைய உள்ளத்தை பலப்படுத்திக் கொள்வதற்கு மிக பெரும் ஒரு பயிற்சி எங்களுடைய ஆசைகளுக்கு நாங்கள் மாறு செய்வது, மாற்றம் செய்வது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில பொழுது மனிதன் என்ற வகையில் நமக்கு சில ஆசைகள் வருகின்றன. சில பாவங்களை செய்ய மனசு நினைக்கிறது, சில பார்வைகளை பார்க்க நினைக்கிறது மனசு. இந்த டிராமாவை பார்த்தா எனக்கு சந்தோஷமாக இருக்கலாமே, அரை மணி நேரத்துக்கு, ஒரு மணி நேரத்துக்கு இப்படி ஒரு இன்பத்தை எனக்கு அனுபவிக்கலாமே. ஒரு காட்சி இருக்கிறது, அதை பார்த்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கலாமே. நண்பர்கள் வந்திருக்கிறார்கள், கூட சேர்ந்து அவர்கள் சொல்கிற வேலையில ஈடுபட்டால் எனக்கு கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்கலாமே என்று மனிதன் என்ற வகையில் பல கட்டங்களில் பல ஆசைகள் வரலாம். வாலிபனுக்கும் வரலாம், வயோதிபர்களுக்கும் வரலாம், ஆண்களுக்கு வரலாம், பெண்களுக்கு வரலாம். இப்படிப்பட்ட கட்டங்கள் வரும் பொழுது நாம் நம்மை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு பழக்கிக் கொள்ள வேண்டும். அதற்குரிய முயற்சிகள் செய்து கட்டுப்படுத்துகிற சக்தியை எங்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையின் இன்பத்தை காணலாம், வாழ்க்கையின் ருசியை நாங்கள் பார்க்கலாம். இப்படி எங்களை நாங்கள் பழக்கப்படுத்திக் கொண்டால், ஒரு பாவத்தை செய்ய ஆசை வரும் பொழுது நாம் முடிவெடுக்க வேண்டும், இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், இதற்கு பகரமாக இவ்வளவு நேரம் நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் இஸ்திக்ஃபார் செய்ய போகிறேன்.
இந்த பாவத்தை செய்ய நினைக்கிறது என்னுடைய மனசு, நான் இடம் கொடுக்க மாட்டேன். அதுக்கு பகரமாக நான் போய் 2 ரக்காத் தக்பீர் கட்டி தொழுது சுஜூதிலே கண்ணீர் வடித்து வடித்து அல்லாஹ்விடத்திலே முறையிட போகிறேன். யா அல்லாஹ், எவ்வளவு மனிதர்கள் நல்ல முறையிலே வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள், நல்லவர்களாக இருக்கிறார்கள். எனக்கு மட்டும் ஏன் இது முடியாது? எனக்கு மட்டும் ஏன் இந்த தப்பான ஆசைகள் வருகின்றன? யா அல்லாஹ், உன்னுடைய படைப்பினங்களிலே நான் மிக கெட்டவனாக இருக்கிறேன், என்னை மூதவிகளுடைய கூட்டத்திலே சேர்த்து விடாதே, அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் அழப்போகிறேன் என்ற முடிவை எடுத்துக்கொண்டு வந்து உட்கார்ந்து திக்ரு செய்து பாருங்கள், தொழுகைக்கு தக்பீர் கட்டி பாருங்கள், இஸ்திக்பாரை ஆரம்பித்து பாருங்கள். வாழ்க்கை எவ்வளவு இனிக்கிறது என்பதை பார்க்கலாம், அதுல எவ்வளவு ருசி இருக்கிறது என்பதை பார்க்கலாம். சில சோதனைகள் சில கட்டங்களில் மட்டும்தான் வரும். அந்த கட்டங்களை தாண்டி விட்டால் அந்த சோதனைகளுக்கு முகம் கொடுக்க முடியாது. சில ஆசைகள் இருக்கின்றன, வாலிபத்துல தான் வரும், வயோதிபத்துல வர மாட்டாது. வாலிபர்கள் தன்னுடைய வாலிபத்தினால் சொர்க்கத்தில் மிக பெரும் அந்தஸ்தை சம்பாதிக்க வேண்டும் என்றிருந்தால் வாலிபத்திலே வருகிற அந்த ஆசைகளை அவர்கள் கட்டுப்படுத்தினால் அதை அடையலாம். சில ஆசைகள் வயோதிபத்திலே வரும், வாலிபத்திலே அவ்வளவு வரமாட்டாது. அப்படிப்பட்ட ஆசைகளை அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சரியாக அவர்கள் அதை நெறிப்படுத்தி அந்த ஆசைகளை கட்டுப்படுத்தி நப்சுக்கு மாற்றம் செய்தால் அவர்கள் அதன் மூலமாக உயர்ந்த அந்தஸ்துகளை பெறலாம், பெரும் பெரும் ஹைர்களை பெறலாம். இந்த வாழ்க்கையுடைய சந்தர்ப்பம் முடிந்து விட்டால் அதற்கு பிறகு சொர்க்கத்துடைய இன்பங்கள் வேண்டுமானால் கிடைக்கலாம். ஆனால் நப்சுக்கு மாற்றம் செய்து அல்லாஹ்வுக்கு வழிபட்டு கிடைக்கிற இன்பம் அங்கே கிடைக்க முடியாது. அந்த இன்பத்தை அடைகிற சந்தர்ப்பம் உலகத்திலே மட்டும்தான் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, எங்களுடைய ஆசைகளுக்கு வழிபட்டது போதும். எங்களுடைய ஆசைகளை நிறுத்திக் கொள்வோம். அல்லாஹ்வுடைய வாசல், தௌபாவுடைய வாசல் நமக்காக திறந்திருக்கின்றன. தௌபா செய்தவர்களுடைய பாவங்களை நான் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறேன். அர்ஷுடைய 4 பக்கங்களிலும் அல்லாஹு தஆலா உலகத்தை படைப்பதற்கு 4000 வருஷங்களுக்கு முன்னாலே எழுதி வைத்திருக்கிறான். பாவங்கள் செய்துவிட்டு தௌபா செய்து வரக்கூடியவர்களுக்கு நான் மன்னிப்பு கொடுப்பேன். அல்லாஹுடைய வாசல், தௌபாவுடைய வாசல் திறந்திருக்கிறது. தொண்டை குழிக்கு உயிர் வருகிற வரைக்கும், தொண்டை குழிக்கு உயிர் வந்து விட்டால் அதற்கு பின்னால் ஒவ்வொரு மனிதனுடைய தௌபாவுடைய வாசலும் மூடப்பட்டு விடுகிறது. கத்தி கதறி மன்னிப்பு கேட்பதனால் அவனுக்கு அதற்கு பிறகு மன்னிப்பு கிடைக்க மாட்டாது. தொண்டை குழிக்கு ரூஹ் வருகிற நேரம் நம்மில் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அது எப்பொழுது வரப்போகிறது என்பது நமக்கு தெரியாது. சிலருக்கு 10 வயதிலேயே வந்து விடுகிறது, இன்னும் சிலருக்கு அதற்கு முன்னாலேயே வந்து விடுகிறது, இன்னும் சிலருக்கு 20 வருகிறது, 30 வருகிறது. சிலருக்கு வாகனத்தை ஓட்டிக்கொண்டு போகும் பொழுதே அவர்களுடைய உயிர் தொண்டை குழிக்கு வருகிற நேரம் வந்து விடுகிறது. நடந்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த நேரம் நடக்கும் பொழுதே வந்திருக்கிறது. இன்னும் எத்தனையோ பேர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்கள், அவர்கள் கனவிலும் நினைக்கவில்லை, சாப்பாட்டை ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை, அதற்கிடையிலே அந்த நேரம் வந்து விடுகிறது. இப்படி உலகத்திலே வித்தியாசமான பல காட்சிகளை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு காட்சிகளை பார்த்து, இவ்வளவு உண்மையான காட்சிகளை பார்க்கிற எங்களுக்கு எங்களுடைய நேரம் ஏன் நினைவு வருவதில்லை? அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆசைகளை நிறைவேற்றியது போதும், நாங்கள் செய்த பாவங்கள் போதும், நிறுத்திக் கொள்வோம். இதற்கு பிறகாவது கிடைத்திருக்கிற வாழ்க்கையை நாங்கள் சரியாக பயன்படுத்துகிற முடிவை எடுப்போம். நப்சுகளுக்கும் ஆசைகளுக்கும் மாற்றம் செய்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், ஆசைகளுக்கு அடிமையாகுவதை விட்டும் நம்மை பாதுகாப்பாயாக. உன்னுடைய உண்மையான அடியார்களுடைய கூட்டத்திலே எங்களை சேர்ப்பாயாக. ஆசைகளை கட்டுப்படுத்தி சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய கூட்டத்திலே எங்களை நீ சேர்த்தருள்வாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.